உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரைவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, வாருங்கள் ஜோதிடம் அறியலாம். நிறைய வீடியோ போட்டிருந்தேன், போய் பார்க்கல. 10ஆம் பாவகத்தினுடைய ரகசியங்களை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். 10ஆம் பாவகத்தினுடைய ரகசியங்கள் என்ன? கர்மா, ஜீவனம், அதாவது 9 பாவகத்தன்மைகளை பார்த்தோம். 10ஆம் பாவகத்தன்மை தான் ஒரு மனிதனை சிறப்பாக இயங்க வைக்கும். நல்ல தரமா அவரு தன்னுடைய தொழிலை தரமா செய்யறாரு. அசால்ட்டா பார்க்கறவங்க இருக்காங்க, வேற வழியே இல்லை, இந்த வருமானத்துக்காக இந்த காசு எனக்கு தேவை, அதுக்காக பார்க்குறேன். ஆத்மார்த்தமாக பார்க்குறவங்க இருக்காங்க. அந்த தொழிலை செய்யும் தொழிலே தெய்வம். ஒரு உணவகத்தில் பார்க்குறேன், குறைகளை எங்களிடம் கூறுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் கூறுங்கள். அவங்க பார்த்தீங்களா, அக்கறையாக பார்க்குறாங்க, தரமாக பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு தொழிலை பார்த்தீங்கன்னா அவங்க அசால்ட்டாக பார்க்குறவங்க இருப்பாங்க. ஏன்னா அதை சிறப்பாக செயல்பட்டால் வேற லெவலுக்கு கொண்டு போய் 6ஐ 100ஆக்கி 100ஐ பல மடங்கு ஆக்கலாம். அதான தகப்பனார் 8 அடி பாய்ந்தால் மகன் 32 அடி பாய்வார்னு சொல்றாங்கல்ல. இதெல்லாம் என்னன்னா செயல். கர்மா, கர்மா என்றால் ஜீவனம், ஜீவனம் என்றால் செயல். ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை குறிக்கக்கூடிய பாவகம் அது. இதை காரியம் ஆற்றக்கூடிய பாவகம்னு சொல்லலாம். காரியக்காரனா இருப்பான் யார்? அவன் காரியஸ்தான், காரியத்திலே கண்ணா இருப்பான். இதெல்லாம் யாரு சொல்றது? என் பையன் பாருங்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை சார், காரியஸ்தானம் இதை கெட்டிருக்கான்னு பாருங்க. எப்படி கிடும்? ஒரு லக்கணத்துக்கு 10ஆம் இடம், இந்த 10 கூடையவன் இந்த இடத்துல சுக்கிரன் போயாச்சுன்னா காரியகாரன் கெட்டு போயிட்டான். இவ்வளவுதான், 3 பாயிண்ட். இதன் பிறகு இதிலிருந்து அனுபவங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் அவர் நல்லதா இருக்காருங்கன்னு சொல்றதுக்கு அந்த நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஜனனகால ஜாதகத்தை வைத்து பார்த்தீங்கன்னா ரகசியங்கள் புரியும். நாம் என்ன ரகசியங்கள் சொல்ல வந்திருக்கோம்? கர்மா என்றால் செயல் செய்ய வேண்டும். அந்த செயல் உன் லக்கணத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் இருக்க வேண்டும். இந்த கர்மா 10 கூடையவன் 8ஆம் பாவக தொடர்புல லக்கணத்துக்கு 8இல் போகும்போது இந்த கர்மாவை பிள்ளையார் பிடிக்க போக குரங்காய் முடிந்த கதையாக இருக்கும். பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு மண்ணை பிசைறான், கடைசியில் அது குரங்கா முடியுது, பிள்ளையார் வர மாட்டேங்குது. எப்ப 10 கூடையவன் 8ஆம் இடத்தில், இந்த லக்கணம் மட்டும் இல்லை நேயர்களே, உங்களை நினைவுபடுத்துவதற்காக மேசம் முதல் கொண்டு வரேன். நாளைக்கு 11ஆம் பாவகம் மேசத்திலிருந்து 12 அது லக்கணமா போடுவேன். உங்களுடைய ஜனனகால லக்கணங்கள் எதுவாக இருந்தாலும் முதல் தரமாக அது 6, 8, 12இல் மறையக்கூடாது. 8ஆம் இடம் என்பது துவக்கப்பட்ட அந்த தொழில் சில காலங்களிலேயே அது 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சதுனால அது ஒரு காலகட்டத்துக்கு மேல அதனால ஜெயிக்க முடியாம அப்படியே நலிவடைந்து விடுறது. 10ஆம் பாவாதிபதி 12ஆம் இடத்தில் இருக்க ஜாதகர் காசை போட்டுக்கிட்டே இருப்பாரு, கடைசியில் 12ஆம் இடம் விரயத்தை போய் நிற்கும். அந்த 10ஆம் பாவாதிபதியினுடைய திசை தசா 10 8ஆம் இடத்துல நின்று திசை நடந்ததுன்னா தயவுசெய்து உங்க பேர்ல ஓன் பிசினஸ் பண்ணாதீங்க. மகர லக்கணம், சுக்கிர திசை, சுக்கிரன் 8இல், மகர லக்கணத்திற்கு யோகாதிபதி சுக்கிரன் ஒருவனே. அதே மகர லக்கணத்திற்கு 10 கூடையவன் ஜென்ம விரோதியான அந்த சூரியன் வீட்டில் சிம்மத்தில் நிற்க தொழில் ஆரம்பிச்சு நஷ்டமாயிடும், ஏமாந்துருவீங்க. அதே 12ஆம் இடத்தில் இருக்க எவ்வளவு வேணாலும் பிஸ்னஸ் நீங்க முதலீடு போட்டு செஞ்சாலும் டோட்டலாக அது 12ஆம் இடம் காசு போட்டே இருப்பாங்க, உள்ளார இழுத்துட்டே இருக்கும். அதுலேருந்து மீண்டு வர முடியாது. திசை 20 வருஷம் உங்களுக்கு நடக்குது. அது கடைசியில் பார்த்தா எட்ஜில் வரும்போது லாஸில் போய் முடிஞ்சிடும். 6ஆம் இடம் கடன் வாங்குவீங்க, கடன் இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் தொழில் நல்லா ஓடும். ஆனாலும் கடன் அடையாது, மாளாத கடன். 4.5 கோடி 5 கோடி கடனில் கொண்டாந்து விட்டுருச்சிங்க சார். ஆனால் வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னமும் என்ன சொல்றதுன்னா, இன்னும் 1 கோடி ரூபாய்க்கு வாங்கி போடலாமா,
இதான். இதை ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் தசாபுத்தி. சரிங்களா? அதே தசாபுத்தி அப்படிங்கிறது வந்து இந்த 10ஆம் பாவாதிபதி 6ல் 10 குடையவன் 6ஆம் இடத்துல இருந்தாலோ 10 குடையவன் 8 12ல பார்த்தோம். அங்க நின்று அந்த திசைகள் நடந்ததுன்னா பார்த்தோம். 10ஆம் பாவாதிபதி நல்ல ஆட்சி பெற்று வலுவாக இருந்தால், 10ஆம் பாவாதிபதி ஆட்சி, இந்த இடத்துல ஆட்சி பெறும் சார், இந்த இடத்துல உச்சம், இந்த இடத்துல ஆட்சி, நினைச்சதை சாதிப்பாருங்க. 5ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்க ஜாதகருடைய இமேஜினேஷன்ஸ் கனவுகள் நிறைவேறும், கனவுகள் நனவாகும். எப்படியும் அந்த தொழிலை ஆரம்பித்து அதில் தன்னுடைய எண்ணம் போன்று செயல்பட்டு நல்ல சக்சஸ்ஃபுல்லாக நிலைமைக்கு வருவார். இதே 10 குடையவன் 10லேயே மிக சிறப்பான முறையில் அது ஆட்சி பெற்றிருப்பதனால கேந்திராதிபத்திய தோஷமா அது ஆய்வுக்குள்ளார வச்சிருக்கோம். பாதகாதிபதி கேந்திராதிபத்திய தோஷம், அதுக்கெல்லாம் இன்னும் வீடியோ நான் போடுறேன், அனுபவத்தை எடுத்துக்கிட்டே இருக்கேன். அதில் நம்ம எந்த அளவுக்கு என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அது சரியாக வந்திருக்கு வரலங்கிறத சொல்லணும். இப்போது கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் யோகம். 10 குடையவன் 3ல் உச்சம், வெளியூரில் போய் வியாபாரம் பண்ணுவார், வெளியூர் தொடர்புகள் வச்சிருப்பாரு. இப்போ 10 குடையவன் நன்றாக இருந்தால் உங்களுக்கு யோகம். ரைட். அடுத்தது 10ல் பல கோள்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட மல்டிபிள் பிஸ்னஸ் மேன். எவ்வளோ பேர் இருக்காங்க? புதன், சூரியன், சந்திரன். சரியா போச்சுங்களா? இந்த லக்கணத்திற்கு 10ல் பல கோள்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட பல கோள்கள். அதில் என்னன்னா, இந்த சந்திரனோட அங்கே ராகு சேர்ந்ததுன்னா பேராசை ஏற்படுத்தி நிறைய தொழில் ஈடுபடணும்னு நினைப்பீங்க. கேது இருந்ததுன்னா ஒரு தொழிலையும் நிலையாக செய்ய முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். சனி இருந்ததுன்னா புணர்வு தோஷமாகி அந்த இடத்துல சனி உச்சம் பெற்று லக்னாதிபதியே 10ஆம் பாவாதிபதியோட சேர்ந்து எல்லா விதத்தையும் உங்களுடைய சொந்த முயற்சியிலேயே எடுத்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் அதில் ஜெயிப்பீங்க. இவ்வளோதான் லாஜிக். ஒன்றுக்கு மேற்பட்ட பல கோள்கள் இருக்கலாமா? கிரக யுத்தம் தொழில் ஸ்தானத்தில் ஏற்படும் போது இந்த லாக்டவுன்லாம் வந்தது பார்த்தீங்களா? அந்த மாதிரி சில யுத்த காலங்களில் திடீரென்று வரும்பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட, எனக்கு தெரிஞ்ச மலேசியாவிலலாம் 4-5 தொழில் பண்ணிட்டு இருந்திருக்கிறார் ஒரே ஆள். அவருக்கு வந்து பல தொழில்களுக்கு உண்டான அமைப்புகள் இருந்தது. 4 தொழிலுமே டிராப் ஆகி இப்போ ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் பிரச்சனை. அப்போ ஒன்றை நன்றாக செய்யுங்கள் நண்பர்களே. பல தொழிலுக்கு உண்டான கிரக அமைப்புகள் நீங்கள் உடனே டாட்டாவுக்கு இல்லையா, பிர்லாவுக்கு இல்லையா, அடுத்தது வந்துட்டு ரிலையன்ஸுக்கெலாம் இல்லையா, நான் அவங்கள சொல்ல விரும்பல. அதுக்கெல்லாம் நிறைய உதாரண ஜாதகங்கள், அவங்களுடைய ஜாதகங்களை வேணால் போட்டு விளக்குறேன். சரிங்களா? எனக்கு என்னென்னா, அந்த மாதிரி வந்து உங்களுடைய ஜாதகங்கள்லாம் ஆய்வு செய்கிறதுல விருப்பம் இல்லாமல் போச்சு. என்ன காரணம்னா, நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கம், அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள், அவங்க எல்லாரையும் கை தூக்கி விட்டோம்னா அது ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கும்ல. டாட்டா பிர்லாவுக்கு ஜாதகம் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெருமையாக. அவங்களாம் வேறு லெவலுக்கு போயிட்டாங்க. இனிமேல் அவங்க என்னுடைய உதவிலாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. என்னுடைய உதவி என்பது யதார்த்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வாழ்க்கை என்றால் என்ன என்று அறியாமல், திக்கு தெரியாமல், எதை இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சகோதரி சென்னையிலேருந்து இன்னைக்கு தேதிக்கு பேசினாங்க. 12/3/2024 அன்று மீன ராசிக்காரங்க. உங்கள் வீடியோலாம் நிறைய பார்க்குறேன். அதில் எனக்கு வந்து உங்களை வந்து நேரில் பார்க்கணும் போல இருக்குது. எந்த வீடியோவை எடுத்து பார்த்தாலும் அதில் ஒரு பாசிட்டிவான விஷயங்களை சொல்கிறேன். ஏங்க ஜோசியர் அதுதானங்க சொல்ல முடியும். நெகட்டிவ்க்கு இங்கே எதுக்கு வர்றீங்க? நெகட்டிவ் தான் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கேன் உங்கள் வீட்டில். அதை எப்படி மாற்றி டேக் டைவர்ஷன் மாற்றி கொண்டு போகணும் தானே. கணவனை இழந்தீங்க பாவம், ஒரு பெண் குழந்தைய வச்சுருக்கீங்க, கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல இருந்து 21 வருஷம் உங்கள் மகளுக்கே ஆகிருக்கு. 22 வருஷமாக தனிமையில் எப்படி வாழ்கிறீங்க? உங்கள் வாழ்வாதாரங்களை எப்படி? உங்களுக்கு தாங்க ஜாதகம் பார்க்கணும். எவ்வளோ பீஸுன்னு கேட்டீங்க, அதில் நான் பார்க்குறத விட பாதியாக குறைச்சி சொன்னேன். ஏன்னா எவ்வளவு என்று கேட்கும்போதே தெரிகிறது உங்களுடைய ஏழ்மை நிலைமை, வறிய நிலை. அதுபோன்று உங்களை மாதிரி உள்ளவங்களை கை தூக்கி விடுறது தாங்க எனக்கு பெருமை. 2வது, இறைவன் கொடுத்த காட் கிஃப்ட். அதனால தான் நான் அந்த பிரபலங்களுடைய ஜாதகத்தெல்லாம் போடுறதில்லை. கௌதமா, ஆமாம் சார், நீங்கள் கொஞ்சம் அந்த இவங்க ஜாதகத்தெல்லாம் டாட்டா பிர்லாலாம் போடுங்க சார். போட முடியாதுன்ட்டு. ஏன்
எனக்கு எவ்வளவோ ஏழ்மையாளர்கள் கஷ்டப்படுறவங்க இருக்கீங்க. 10ஆம் பாவகத்துல பல கோள்கள் இருக்கு. எந்த தொழிலை செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறீங்க. நீங்க தான் எனக்கு வேணும். எதையாவது ஒன்றை ஒரு தொட்டு காட்டிய ஒரு வித்தை, சுட்டி காட்டிய ஒரு வித்தை, அதை எடுத்து நீங்கள் செல்லும் பொழுது நல்ல திசாபுத்திகள் நடக்குமே. ஆனால் அந்த வேலையினால அந்த வியாபாரத்தினால அழகா நீங்க பாட்டுக்கு போகலாம். அன்னைக்கு ஒருத்தர் வர்றார், மகர ராசி, ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில். என்ன லக்கணம்? மேச லக்கணம், 10ல சந்திரன், மகரம். பல தொழில் பண்ணுவீங்களே ஐயா. என்னென்னமோ சொல்றாருங்க ஒரு பாட்டுக்கு. நீங்க வீடியோவில் சொன்ன தொழில் எல்லாம் பண்ணியிருக்கேங்கிறாரு. பில்டிங் மெட்டீரியல்ஸ்னா ஆமாங்கிறாரு, செக்யூரிட்டி சர்வீஸ் ஆமாங்கிறாரு, ஆலோ பிளாக் கல் ஆமாங்கிறாரு. எல்லாமே நான் பண்ணிட்டேன் சார். இப்போ வந்துட்டு போறது எதையாவது ஒன்றை நன்றாக எடுத்து கொடுங்கள். யாருக்கு இது தேவை? இந்த மாதிரி 10ல் பல கோள்கள் இருக்கிறவங்களுக்கு தேவை. 10 கூடையவன் 8ல் இருந்தால் நஷ்டம், 12ல் இருந்தால் இருக்கிற முதலீடுகள் அனைத்தும் போட்டுட்டே இருக்கணும், 6ல் இருந்தால் உயர்வு ஒரு பக்கம், கடன் ஒரு பக்கம். 10 கூடையவன் ஆட்சி உச்சம் பெற்று விட்டால் ஸ்திரத்தன்மை, உங்களுக்கு என்று ஒரு பிராண்டட். 10ஆம் பாவாதிபதி நீசம் பெற்று விட்டால் அதில் போடக்கூடிய காசு கடைசியில் ஒரு பெரிய பெனிஃபிட் இல்லாமல் முடிந்து போகிறது. 10ல் பல கோள்கள் இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில். எந்த தொழில் செய்வது என்று அறியாமல் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன தொழில் செய்யலாம்? 3 வீடியோ போட்டுருங்க ஒவ்வொரு லக்கணத்துக்கும். இந்த லக்கணத்துக்கு என்ன தொழில் செய்யலாம், தொழில் எப்படி அமையும், 10ஆம் பாவாதிபதியும் அதனுடைய நிலைப்பாடும், இப்படியெல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போய் பின்னாடி போய் பாருங்க வருங்கால சந்ததிகளே. திக்பலம் அல்லது நீசம். திக்பலம் என்றால் இப்ப 10 கூடையவன் திக்பலம் பெறுறது. 10ஆம் பாவகத்திலேயே சூரியன் திக்பலம், சூரியன் பிளஸ் செவ்வாய். அந்த 10 கூடையவனே ஆட்சி பெற்று இருக்குன்னு வைங்களேன், அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த தொழில் அமைப்பில் ஒரு நல்ல ஆர்வம் ஏற்பட்டு அதில் நல்ல நிர்வாகமும் நேர்மையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டும் செயல்பட்டு வெற்றி அடைவீங்க. ரைட். அடுத்தது இந்த கர்மா ஜீவனம் செயல் பற்றி என்ன சொல்லணும்? கர்மா என்பது எதை தொடுவது? ஒன்று லக்னாதிபதி தொழில். சார் லக்னாதிபதி தொழில் என்ன? நீங்கள் என்ன லக்கணம்? சார் நான் மேச லக்கணம். அதில் வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் எடுத்துங்க பாருங்க. அடுத்தது மிதுன லக்கணம்ங்க. மிதுன லக்கணமும் 10ஆம் பாவகம் அழகாக வீடியோ போட்டிருக்கேன், அதில் நிறைய தொழில் சொல்லியிருக்கேன், போய் செய்யுங்க. செய்யறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஜோசியத்தை கேளுங்க. இதில் உங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய தொழில், அந்த தொழிலுக்கு உண்டான ஈடுபாடு உங்களுக்கு இருக்கணும். சரியா? இப்போ லக்கணம், இன்னொன்று 10ஆம் பாவகம், இன்னொன்று ராசி. இது 3 தொடர்பு தாங்க. நீங்க ராசி துலாம் ராசி, பத்தாம் பாவகமும் துலாமாவே வந்துருது, டபுள் ப்ரமோஷன். அப்ப லக்னம் மகரம். மகரம் பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சனியை குறிக்கக்கூடியது. சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேக்டரி. இந்த ரெண்டுமே துலாமுக்கும் சுக்கிரன் தான், இவங்களுக்கும் சுக்கிரன். 2 பேருக்கும் சேர்த்தோம்னா பாத்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ். உதாரணம் இந்த லக்கணத்துக்காக சொல்றேன் சாமி. நீங்க ஃபேக்டரி ஆரம்பிச்சு கார்மெண்ட்ஸை உற்பத்தி பண்ணி அதை நீங்க செல் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு சுக்கிர திசை நடக்குமா? சுக்கிரன் வராதில்ல. ஏன்னா இது செவ்வாய் நட்சத்திரம்னா ராகு குரு சனின்னு போயிட்டு இருக்கோம். ராகு நட்சத்திரமா இருந்ததுன்னா குரு சனி புதனுக்கு போயிட்டு இருக்கோம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த வேணா ராகு, அதுக்கப்புறம் குரு சனி புதன் வராது. குருவோட நட்சத்திரம் விசாகத்துக்கு பிறந்தீங்கன்னா குரு சனி புதன் கேது, வயசான காலத்துல சுக்கிரன் வரும். ஒருவேளை அப்படி இருந்தா நல்ல சப்போர்ட் பண்ணும், அதுக்காக சொன்னோம். புரியுதுங்களா? ஆக இந்த மாதிரி லக்கணத்தை எடுத்துக்கொண்டு ராசியும் எடுத்துக்கொண்டு மிங்கிள் பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா சந்திரன் இங்க போடலாம், ராசி வேற, புதன். இப்ப புதனுடைய தொழில்களையும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஃபேக்டரி, கார்மெண்ட்ஸ், புதன்கிறது ட்ரேடிங். 10ஆம் பாவக ரகசியங்கள் இதுதாங்க. நம்மளுடைய கர்மா, நம்ம ஜீவனம், நம்மளுடைய செயல்.
புரியுதுங்களா? இப்போ கர்மாங்கிறது 10ஆம் பாவகம், ஜீவனம்ங்கிறது அதன் மூலம் பொருள் ஈட்டுதல், செயல் அப்படிங்கிறது நம்முடைய லக்கணத்தை எடுத்தீங்கன்னா அதான் ஆன்மா. ஆத்மார்த்தமாக நம்ம செயல் செய்யணும். ஆத்மார்த்தமாக செயல் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு மிக அற்புதமாக ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அப்போ லக்கணத்தை வச்சு உள்ள தொழில்கள் எடுங்க, 10ஆம் பாவகத்தை எடுத்து தொழில் எடுங்க, ராசியினுடைய தொழில் எடுங்க. இப்போ 3 தொழில் ஆச்சா, அந்த 3 தொழில்ல லக்கணாதிபதியினுடைய நிலைப்பாடுகளை ஆய்வு செய்யுங்க, 10ஆம் பாவாதிபதி நிலைப்பாடுகளை ஆய்வு செய்யுங்க, ராசிக்கு அதிபதியினுடைய நிலைப்பாடுகளை ஆய்வு செய்யுங்க. அதுல எது உங்களுக்கு வலிமையாக இருக்கிறதோ அதுவே உங்களுடைய கர்மா, அதுவே உங்களுடைய தொழில், அதுவே உங்களுக்கு வெற்றி. அதுலேயே ஆத்மார்த்தமாக நீங்க செயல்படுவீங்க. உங்களுக்கு அதில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே நல்ல மேன்மையும் ஏற்படுத்தும். எனவே நேயர்களே, வருங்கால ஜோதிடர்களே, வருங்கால சந்ததிகளே, அழக பாவகத்தினுடைய தன்மைகள், 10ஆம் பாவக ரகசியங்களை எவ்வாறெல்லாம் நமக்கு இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜி பராசரர் மெத்தட்லன்னு பார்த்துருக்கோம். இதை அப்படியே எடுத்துட்டு போங்க. இதுல சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏன் வருது அப்படின்னா, ஜாதகத்துல இந்த கோள்களுடைய தன்மைகள் தான். ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழிலை சொன்னேன் இல்லையா, 10ஆம் பாவகத்தில் நின்ற கோள்கள். இது இதை செய்யுங்க, ஒன்று இது வா வியாபாரம் பண்ணு, சனி வா அங்கே கமிஷன் பிஸ்னஸ் பண்ணலாம், செவ்வாய் வா ரியல் எஸ்டேட் பண்ணலாம், ராகு வா அங்கே நம்ம ஒரு பார் ஒன்று ஆரம்பிக்கலாம், ஆக உணவகம் நல்லா ஹைவே ரெஸ்டாரண்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் செய்யலன்னு இந்த லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா எல்லாத்துலையும் நம்ம பணத்தை நம்பி போட்டு கடைசியில் தோல்வி அடைஞ்சிடுறீங்க. அதுக்காகத்தான் உங்களை மெயினாக இந்த 3ஐயும் எடுத்து இதில் 3ல் எது பெஸ்ட்டுன்னு எடுத்து அந்த பெஸ்ட்டில் ஒன்றை ஈடுபடுத்தி அதில் முறையான வெற்றியை உங்களை அடைய வைக்கிறது எங்களுடைய நோக்கமாகும். எனவே நேயர்களே, என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை 11ஆம் பாவகம் லாப மேன்மைகளை பற்றிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஆய்வை நம்ம நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.